போர்டில் ரெடியாக இருக்கிற அடுத்த சம்ஸு மறந்துடாதீங்க. நல்லா பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸும் பண்ணணும், அதுதான் நல்லது. சரி, இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க? ஓகே, இது 2 நம்பர் நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். யூக்ளிட் டிவிஷன்லமா யார் கிரேட்டர் நம்பர்? 38,220 greater than 196. கொஞ்சம் பழைய அப்புறம் ஸ்பீடாக போடலாம். இப்போதைக்கு இப்படியே பொறுமையாக பாருங்கள். இப்போது இந்த 38,220 ஆறால் டிவைட் பண்ணுறோம் 196. இது மாதிரி டிவைட் பண்ணிச்சு கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சார் 38,220 நார்மலாக 196ஆல் 196 into 2, 2 6 are 12, 2 9s are 18, 392. இங்கே இருக்கிறது 382. அப்போ கண்டிப்பாக 1 டைம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போது 196. அப்போ பேலன்ஸு 12 6 7, இங்கே ஒன்று கொடுத்தா 17 8 186ன்னு வருது. ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த 2வை இறக்குவோம். 1862 வரணும் நம்மளுக்கு. 196 எவ்வளோ டைம்ஸ் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தா 196 இன்ட்டு 9 ட்ரை பண்ணி பார்ப்போமா? 9 6 ஆர் 9 5 ஆர் 45, 9 6 ஆர் 54, 9 9s are 81, 81 plus 5 86, 9 1s are 9, 1764 கன்ஃபார்மாக வருது. அப்போது ஒரு 9 டைம்ஸ் 1764 லைவாக போடுறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கணும். டிவைட் பண்ணுறதும் போட்டு காட்டுறேன். 12ல் 4 போனால் 8, இங்கே 5 ஆகிடும். திருப்பி இங்கே பாரும். 15ல் 6 போனால் 9, 7ல் 7 போனால் 0, அப்போ 98. எப்போ இந்த ஃபர்தராக அந்த 0 கீழே வரும். இப்போது நல்லா பார்த்தா இங்கே எண்டு நம்பர் 0 வந்திருக்கு. அப்போது இந்த 196 இன்ட்டு 5 பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா 5 6 ஆர் 30, 5 9s are 45, 45 plus 3 48, 5 1s are 5 plus 4 980. அப்போது இப்படி வந்தாச்சு. ஆனால் ரிமைண்டர் 0 லக்கு. அப்போ இந்த சம்மை பொறுத்த மட்டும் நாம் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர். டிவைசர்ன்றது உங்களுக்கு நான் சொல்ல வேணாம். 196 divisor into quotient plus remainder. At this level remainder is 0. At this level remainder is 0. At this stage divisor is 196. HCF of 38,220 196 is 38,220 into 196 நம்மளுக்கு கிடச்சது. மறந்துடாதீங்க. டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ஹெச்சிஎஃப் எப்பவுமே சொல்லியிருக்கேன். அட் திஸ் ஸ்டேஜ் டிவைசர் யாரோ அவங்க தான் ஹெச்சிஎஃபாக இருப்பாங்க. எப்போது ரிமைண்டர் 0 ஆகச்ச அட் திஸ் ஸ்டேஜ் யார் டிவைசரோ அவங்க தான் ஹெச்சிஎஃபாக இருப்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1 மார்க் சம்ஸில் இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன? செகண்ட் சம், தேர்ட் சம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 867 அண்ட் 255 அப்படி இருக்குது. இது ரெண்டுத்தில் யார் கிரேட்டர் நம்பர்? 867. ஓகே, 867 greater than 255. இந்த 867 255ஆல் ஒரு 2 times or 3 times செக் பண்ணி தான் பார்க்கணும். 255 into 3, 3 5s are 15, 3 5s are 15, 15 plus 1 16, 2s are 6, 7, 765 3 times வருது. 765, 7ல் 5 போனால் 2, ஆனால் ரிமைண்டர் 0 ஆகலை. அப்போது அப்ளை யூக்ளிட் டிவிஷன் லெமா. சொல்லுங்கள், அப்ளை யூக்ளிட் டிவிஷன் லெமா. டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு apply Euclid division lemma. Dividend is equal to divisor into quotient plus remainder. நோட் பண்ணுங்க, ரிமைண்டர் 0 ஆகலை.
அப்போ கண்டினியூ த ப்ராசஸ் till the remainder is 0. கண்டினியூ த ப்ராசஸ்ன்றீங்களே யாருக்கு? இங்கே இருக்கிற டிவைஸருக்கும் ரிமைண்டருக்கும் யார் கிரேட்டர்னு உங்களுக்கே தெரியும், 255. அந்த 255 உள்ளே போட்டேன். இது 2 டைம்ஸ் தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். 2 2s are 4. இப்போது ரிமைண்டர் வந்திருக்கு 51. யார் ரெண்டு பேருக்கு போட்டோம் உங்களுக்கு தெரியும், டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே திருப்பியும் அகெயின் அப்ளை யூக்ளிட் டிவிஷன் லெமா தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது கண்டினியூ த ப்ராசஸ்னால் திருப்பி அகெயின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு போடுறேன். அகெயின் அப்ளை யூக்ளிட் டிவிஷன் லெமா அப்ளை பண்ணுறோம். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். நோட் பண்ணுங்கள், ரிமைண்டர் என்ன ஆகலை, 0 ஆகலை. அப்போ ஃபர்தராக திருப்பியும் கண்டினியூ த ப்ராசஸ். யார் ரெண்டு பேருக்கு, டிவைஸருக்கும் இங்கே இருக்க ரிமைண்டர் 102 உள்ளே போட்டேன், ஏன்னா கிரேட்டர் நம்பர். ஓகே, இது ரெண்டுத்தில் இதான் கிரேட்டர் நம்பர். ஃபர்தர் பண்ணால் டிவைட் பண்ணால் ஒரு 2 டைம்ஸ் ரிமைண்டர் 0 வந்திருக்கு. இப்போவும் அதே ரூல் தான். அகெயின் உங்களுக்கு என்னது, ஒன்ஸ் அகெயின் திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். once again applying Euclid division lemma. applying Euclid division lemma யார் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு தெரியும், dividend is equal to divisor into quotient plus remainder. at this level remainder is 0. At this stage divisor is 51. So HCF is 51. இதுதான் ஸ்டெப். நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்காக போட்டேன். எக்ஸாமில் இதெல்லாம் டைரெக்டாகவே எழுதிடுவாங்க, ஏன்னா மார்க் கொடுக்க போகிறது ஏற்ற மாதிரி தான். சிபிஎஸ்சியில் டைரெக்டாக பண்ணல. பட் நம்ம நடத்துச்ச கிளாஸ்னால் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கூட கொடுக்குச்சு, ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரிமைண்டர் எப்போ 0 ஆகுதோ அட் திஸ் ஸ்டேஜ் யார் டிவைஸரோ அவங்க தான் ஹெச்சிஎஃப்பாக இருப்பாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகே, இந்த இடம்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது அனதர் சம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு பெரிய சம் ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபுல் போர்டு நம்ம கிளியர் பண்ணால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கிளியர் பண்ணிக்கலாமா? எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சம் எக்ஸாம்பிள் 1. நிறைய பேர் இந்த சம்மை பார்க்காம போயிடாதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் ஒண்டி தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ், ஏன்னா டஃப்பான சம்ஸை அவங்க சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் பாருங்கள், ஏன்னா நீங்களே பார்க்கச்சு இப்போ தெரியும். 4052 and 12,576 இது ரெண்டுத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, யார் கிரேட்டர் நம்பர்? ரைட், 12,576 greater than 4,052. அப்போது 12,576 நாம் டிவைட் பண்ண போகிறது 4052 நியர்லி ஒரு 3 டைம்ஸ் வரலாமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஓரமாக நீங்கள் பென்சில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 3 2s are 6, 3 5s are 15, carry over 1, 3 into 0 0, 3 into 0 0, 0 plus 1, 3 4s are 12, 12,156. ஓகே, அப்போ ஒரு 3 டைம்ஸ் 12,156. ஏதாவது தப்புனா செக் பண்ணிட்டே வரணும், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரணும். அப்போது டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். அது வேணுமே. 0 7ல் 5 போனால் 5ல் 1, அப்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 420. ரிமைண்டர் இஸ் 420. பட் சம் முடிச்சிடலாமா? முடிக்கக்கூடாது. ஏன்? HCF கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தடில்? யூக்ளிட் டிவிஷன் லெமா. நம்ம இங்கே மறந்துடக்கூடாது, யூக்ளிட் டிவிஷன் லெமா தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ ரிமைண்டர் 0 வரலை. அப்போ கண்டினியூ த ப்ராசஸ் எது வரைக்கும்? டில் த ரிமைண்டர் இஸ் 0. யார் ரெண்டு பேருக்கு இப்போ கண்டினியூ போகணும்? இங்கே இருக்கிற டிவைஸாக இருக்குது. அப்போது
இதை இங்கே டைரெக்டாகவே போட்டு ஈஸியாக இருக்கும். 4052 அகைன் ஒரு 420ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 420 into 9, 9 2s are 80, 9 4s are 36, 36 plus 1 37, 9 டைம்ஸ் தான் வரும். அப்போ ஒரு 9 டைம்ஸ் போட்டால் 43780, 3780 9 டைம்ஸ் தான் உங்களுக்கு வருது. 420 into 9 போட்டாச்சு. 9 into 0 ஓகே. 9 2 18, 9 4s are 36, 36 plus 1 37, ரைட். 3780 2 இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டா இது 39, இது 15, 15ல் 8 போனால் 7, 272. இப்போது ரிமைண்டர் 0 வரலை. அப்போது dividend is equal to divisor into quotient plus remainder. சம் ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்களா? ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்புறமா ஸ்பீட் பண்ணணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரிமைண்டர் 0 ஆகலை. அப்போ கண்டினியூ த ப்ராசஸ். இது ரெண்டுத்தில் யார் கிரேட்டர்? 420. அப்போ உள்ள 420 போட்டாச்சு, டிவைட் பண்ணாச்சு. ஒரு 1 டைம் இருக்குமா? ஏன்னா 2 டைம்ஸ்னால் அதிகமாக போயிடும். ஏன்னா 250 into 2 500, இது 270. அப்போ 1 டைம்ஸ் இங்கேருந்து ஒன்று கொடுத்துருங்க. 10, 10ல் 2 போனால் 8, இங்கே 1 தான் இருக்கும். 11ல் 7 போனால் 4, இங்கே 3 இருக்கும். 3ல் 2 போனால் 148. இப்போது ரிமைண்டர் 0 ஆகலை. டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் into quotient plus remainder 0 ஆகலை. அப்போ கண்டினியூ த ப்ராசஸ். இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன சொன்னேன்? இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ அகைன் இது ஒரு 1 டைம் திருப்பியும், ஏன்னா 150 into 2 300 ஆகிடும். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த லாஜிக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்போது இங்கேருந்து ஒரு பாரம் வாங்கிக்கலாம். 12 உடனே இங்கே ரிமைன் எவ்வளோ? 6 இருக்கும். 12ல் 8 போனால் 4, 6ல் 4 20, இங்கே 124. dividend is equal to divisor into quotient 1, remainder 124. திருப்பியும் 0 ஆகலை. கண்டினியூ த ப்ராசஸ். இது ரெண்டுத்துக்கு. அப்போ திருப்பியும் 148 ஒரு 1 டைம்ஸ் இருக்கும். 424. dividend is equal to divisor into quotient plus remainder. பார்த்தீங்களா? ரிமைண்டர் 0 ஆகலை. ஃபர்தராக யார் 2 பேருக்கும்? 24க்கும் 124க்கும் யார் பெருசு? 124. யார் பெருசு? 124. இது ரெண்டுத்துக்கும் திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஏன்? நம்ம யூஸ் பண்ணுறது யூக்ளிட் டிவிஷன் லெமாவை யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரணும். அப்போது அட் திஸ் ஸ்டேஜ் அந்த ரிமைண்டர் 0 ஆகச்ச அட் திஸ் ஸ்டேஜ் யார் டிவைசரோ அவங்க தான் ரிக்வயர்டு HCF. அதனால் நம்ம ஃபர்தராக பண்ணிகிட்டே வரணும். இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5னா 24 into 5 120, 5 4s are 20. அப்போது திருப்பியும் ரிமைண்டர் 0 வரலை. அப்போது dividend is equal to divisor into quotient plus remainder. நோட் பண்ணிகிட்டே வாங்க. ரிமைண்டர் 0 ஆகலை. அப்போ கண்டினியூ த ப்ராசஸ். யார் 2 பேருக்கும்? 24க்கும் 4க்கும் இடம் இல்லை, இங்கே போட்டேன். டிவிடெண்ட் தான் நம்ம 24க்கு 4ஆல் ஒரு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 6 are 24. அப்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கு. dividend is equal to divisor into quotient plus remainder. பா ஒரு ப்ராசஸ் பெருசாக வருது. at this level remainder is at this level remainder is 0. At this stage divisor is 4. So HCF is
சிம்பிள். இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சில சம்ஸை சைடில் பென்சிலில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அனதர் இம்பார்ட்டன்ஸாக எனிவே ட்ரை பண்ணுங்கள்.